3000 ரூபாய் பணம் வேண்டாம். ஆனா அத நீ என்ன பண்ணுன அது மட்டும் எனக்கு தெரிஞ்சாகணும். எப்ப பார்த்தாலும் அவனை கோச்சுக்கிறேன், எதுக்கு எடுத்தாலும் திட்டுறேன்னு சொன்னீங்க. இப்ப நான் கோவப்படாம தாம்மா கேக்குறேன், சொல்லுப்பா. அந்த டிடி எடுக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரிஞ்சிருந்தோ அதை எடுக்காம அந்த பணத்தை நீ வேற எதுக்காகவோ பயன்படுத்திருக்கேன்னு சொன்னாக்கா நிச்சயமா ஏதோ முக்கியமான காரணமா தான் இருக்கணும். நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா என்னன்னு சொல்லு. அப்பா கேக்குறாருல, என்னதான் பண்ணேன்னு சொல்லி தொலையண்டா. இவன் டிகிரி முடிச்சான், நீ முடிச்சியா? அவன் எப்படி நடந்துக்கிறான்? அவன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரெடி பண்ணல, நீ உன் அரியர்ஸையாவது முடிச்சியா? நெத்தியில பட்ட அடிச்சுக்கிட்டா மட்டும் போறாதுடா, புத்தி கொஞ்சம் இருக்கணும். காலையில கிளம்புறது, உன்ன மாதிரி உருப்படாதனால கூட சேர்த்துக்கிறது, முச்சந்திக்கு முச்சந்தி நிக்கிறது. சோறு தானே திங்கிற, உன் கூட சுத்துனதுல ஏதாவது ஒண்ணு உருப்பிட்டு இருக்கா? இதையும் ரெக்கார்ட் பண்ணிட வேண்டியதுதான். இத பாருடா, இன்னும் 10 நிமிஷம் டைம் தர்றேன். அதுக்குள்ள அவன் அந்த பணத்தை என்ன பண்ணாங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். அப்படி அவன் சொல்லல, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அந்த வெத்தலை படி எடுத்துட்டு வா. போயிட்டாரா? ஐயோ. டேய், எனக்கு ஒரு சின்ன டவுட். ம். அப்பா இப்படி திட்டிட்டு போறாரு, நீ டென்ஷனே ஆகாம இவ்ளோ கூலா இருக்க? கடமையை யார் செஞ்சாலும் டென்ஷன் ஆக மாட்டான் அந்த வாசு. என்னடா சொல்ற? டே, அவர் நம்ம அப்பாடா. புள்ள நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை கண்டிக்கிறது அவர் கடமைடா. அவர் கடமையை அவர் செய்யும் போது நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும் சொல்லு? என்ன உனக்கு டிடி எடுக்க முடியலங்கிறது எனக்கு ஒரே வருத்தம். டேய், அதை விடு, பணத்தை என்னடா பண்ண? யார்ட்டையும் போட்டு கொடுத்துட மாட்டியே? என்ன பண்ண? டே, காலை வாரி விட்டுற மாட்டியே? மாட்டேன். பணத்தை வாங்கிட்டு போனா சூப்பர் ஃபிகராடா. அவ யாரு? அட்ரஸ் வயசு என்ன? மேரிடா அன்மேரிடா? அண்ணனாடா நீ? ஏன்டா அலையற? ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றேன், அவ இப்ப எப்படி இருக்கா? பெரிய அடி ஒண்ணும் இல்லையே, இப்ப நல்லா இருக்காளான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? சரி சொல்லு. பேர் அட்ரஸ் எல்லாம் பார்த்தேன், ஆனா ஒன்னும் ஞாபகம் இல்ல. இப்ப ஹாஸ்பிட்டல் ஓகே. சரி, இப்படி நடந்து போச்சுல, உடனே எனக்கு ஆபீஸ்க்கு போன் பண்ணிருந்தா நான் பணம் கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன். நீ அப்பா கிட்ட இருந்து மாட்டிக்காம தப்பிச்சிருக்கலாம்ல. உனக்கு ஏது 3000 ரூபாய் பணம்? நீயே உன் சம்பளம் முழுசையும் அப்பாட்ட கொடுத்துட்டு தினம் 10 ரூபா பாக்கெட் மணியா வாங்கிட்டு போற. நான் தான் அப்பாக்கு தெரியாம ஆபீஸ்ல ஓவர் டைம் பார்த்து தனியா சேவிங்ஸ் பண்றல. அட கொலகாரா, அப்பாக்கு தெரியாம தண்ணி கட்டிங்க. ஐயோ, உன்னை போய் அவர் நல்லவன் நம்பிட்டு இருக்காரு. ஐயோ அப்பா, நீ உன்னை போய் காப்பாத்தணும் ஐடியா கொடுத்தேன் பாரு. என் புத்திய சிறுப்பால் அடிக்கணும்டா. அடிச்சுக்கோ. கொஞ்சம் போட. என்ன? எனக்கு இன்னொரு டவுட். சொல்லு. இன்னும் 5 நிமிஷத்துல அப்பா திரும்பவும் காரணம் கேட்பாரு. நீயும் உண்மையை சொல்ல போறது இல்ல. வீட்டை விட்டு வெளில போடானா என்ன பண்ணுவ? சொத்தை பிரிச்சு கொடுங்க, வெளில போறேன்னு சொல்லுவேன். அப்பா கிட்டே சொத்தை பிரிச்சு கேப்பியா? ஏன் முழுசா நீயே அமைக்கலான்னு பாக்குறியா? என்ன பாக்குற? முறைப்படி உனக்கு சொத்தே கொடுக்க கூடாது. படிக்கிறேன் என் பங்கையும் சேர்த்து காலி பண்ற நீ. உனக்கு போய் அண்ணனா பிறந்த பாரு. ஏன் பிறந்த? நானா பிறக்க சொன்னேன்?